காரணம் பாஜகவிற்கு கைகூலியாக ஆகிவிட்டது. இவ்வளவு ஆதாரங்களும் காங்கிரஸ் காட்டுது. இப்ப தேர்தல முதல்கட்ட தேர்தலை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. முதல் கட்டம் இல்லைங்க, பீகார்ல நடக்க போற தேர்தலே ஆட்சி திருட்டு தான்றான். நீங்க இதுக்கு ஆதாரம் இதுக்கு சரி, ஹரியானாவுடைய ஆட்சி திருட்டு போலதான் பீகாருடைய ஆட்சி திருட்டு. இதுல என்ன மாற்று கருத்து இருக்கிறது? ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால், பீகார்ல நடைபெற்ற எல்லா தேர்தலையுமே இந்த முறை எஸ்ஐஆருக்கு பின்பாக இறுதி வாக்காளர் பட்டியல் தேர்வு செய்ததற்கு பின்பாக டெல்லியில போய் பாஜக ஆட்சியை தேர்வு செய்துவிட்டு பீகார்லயும் பாஜக காரர்கள் இந்த முறை ஆட்சியை தேர்வு செய்திருக்கிறார்கள். இது ஆதாரம் பாருங்க. சஞ்சய் ஜா டெல்லியில வாக்களிச்சிருக்கிறாரு, இந்த முறை நேரடியா பீகார்ல வாக்களிக்கிறாரு. அடுத்து ப்ரொஃபசர் ராகேஷ் சின்ஹா, இவர் நேரடியா டெல்லியில வாக்களிச்சு பாஜக அரசை கொண்டு வராரு, இப்ப பீகார்ல வாக்களிக்கிறாரு. அதற்கு அடுத்து சஞ்சன் ராஜ், இவர் என்ன பண்றாரு, டெல்லியில வாக்களிக்கிறாரு, இங்க நேரடியா பீகார்ல வாக்களிக்கிறாரு, இவரும் பாஜக உறுப்பினர். இங்க சந்தோஷ் ராஜ், இவர் என்ன பண்றாரு, டெல்லியில வாக்களிக்கிறார், பிஜேபி உறுப்பினர், இங்க நேரடியா பீகார்ல வாக்களிக்கிறார், பாஜக வாக்களிக்கிறார். பாருங்க. அடுத்து நாகேந்திர குமார், இவர் என்ன பண்றாரு, நேரடியா டெல்லியில வாக்களிக்கிறார், இங்க பீகாரில் வாக்களிக்கிறார். இத்தனை நபர்களும் டெல்லியிலே பாஜக அரசை கொண்டு வந்து வைத்துவிட்டு இந்த முறை பீகார் எஸ்ஐஆர் நடத்த பின்பாக இவர்கள் எல்லாம் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்கள். இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து கொண்டுதான் இந்த முறை பீகாருடைய அரசையும் பாஜக அரசாக கொண்டு வருவதற்கு துணை போகிறார்கள். பாருங்க, மகாராஷ்டிரால ஒரு பொண்ணு அங்க வாக்களிச்சுட்டு நேரடியா பீகாருடைய எலெக்ஷனுக்கு வாக்களிக்குது, இந்த பொண்ணு பிஜேபிக்கு தான் வாக்களிக்குது. பட்டவர்த்தனையாக தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல இவர்கள் எல்லாம் பதிவிடுகிறார்கள். எப்படி முடியும்? இதற்கு இன்னைக்கு வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பதிலளிக்கவில்லை. அந்தந்த தொகுதிகளை, அந்தந்த பூத்துகளை இப்ப வரைக்கும் வாக்குப்பதிவை முடக்கவில்லை. மாறாக பாஜக துணை நிற்கிறது. இங்க பாருங்க, பிஜி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது ஒருத்தர் அவரோட சின்னத்தோட போய் வாக்களிச்சுட்டு வர்றாரு, ஆனந்த் மிஸ்ரா. இதே அஜய் ராய் அவர்கள் இந்திய நாட்டு பிரதமருடைய எலெக்ஷன் நிற்கும் போது தேர்தல் நடத்தை விதியை மீறி விட்டார் என்று அவர் மீது வழக்கு. ஆனா ஆனந்த் மிஸ்ரா பிஜேபி காரருக்கு மட்டும் வழக்கு தொட மாட்டேங்குது. அப்ப இதற்கெல்லாம் யார் பதிலளிப்பது? நன்றி. நன்றி.